சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகத் திறமை கொண்ட எம்.ஜி.ஆர். அரசியலிலும் தனது தடத்தை பதித்துள்ளார். சிறுவயதில் நாடக நடிகராக இருந்து பின்னாளில் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்.ஜி.ஆர். பல்வேறு தடைகளைத் தாண்டி 10 வருடங்களுக்குப் பிறகு சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார். 1950 காலகட்டத்தில் பல படங்களில் நாயகனாக நடித்து வந்த எம்.ஜி.ஆர். தனது பெயரில் படத் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றைத் தொடங்கி புதிய படத்தை தயாரிக்க திட்டமிட்டார். இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் முதலில் வெளியான படம்தான் நாடோடி மன்னன். இந்த படத்தின் மூலம் எம்.ஜி.ஆர். இயக்குனராகவும் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார். பல பிரச்சனைகளை கடந்து வெளியான இந்த திரைப்படம் எம்.ஜி.ஆருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது எம்.ஜி.ஆர். சேர்த்து வைத்திருந்த முழுவதையும் செலவு செய்துவிட்டார். இந்த படம் ஓடினால்தான் நான் மன்னன், இல்லை என்றால் நாடோடி என்று எம்.ஜி.ஆர். கூறியுள்ளார். இந்த படத்திற்காக பாடல் பதிவு நடைபெற்ற போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து தகவல் கிடைத்துள்ளது. இந்த படம் குறித்து கண்ணதாசனிடம் பேசிய எம்.ஜி.ஆர். என் சொத்து அனைத்தையும் விற்று படம் எடுக்கிறேன். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், ஓடவில்லை என்றால் நான் நாடோடி. அதனால் நாளை காலை 9 மணிக்கு வந்துவிடுங்கள் என்று கூறியுள்ளார். சரி என்று சொல்லிவிட்டு சென்ற கண்ணதாசன் மறுநாள் காலை 8 மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், எம்.ஜி.ஆர். உள்ளிட்ட பலரும் வந்துவிட்ட நிலையில் கண்ணதாசன் மட்டும் 12:30 மணிக்கு வந்துள்ளார். மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது என்று சொல்ல, நீங்கள் வரும் வரை எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி, பட்டுக்கோட்டையை ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொல்லி ஒரு பேப்பரை கண்ணதாசன் கையில் கொடுத்துள்ளார். அந்த பேப்பரில் போர் படைத்தன்னில் தூங்கியவன் நெற்றியை இழந்தான், உயர் பள்ளத்தில் தூங்கியவன் கல்வியை இழந்தான், ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த கண்ணதாசன், லேட்டா வந்ததுக்கு என்னை 4 அடி அடித்திருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே, இனி என் வாழ்நாளில் லேட்டா வரமாட்டேன் என்று கூறியுள்ளார். கண்ணதாசன் லேட்டாக வந்ததால் ஒரு பெரிய ஹிட் பாடல் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எம்.ஜி.ஆர். இயக்கி தயாரித்து நாயகனாக நடித்த முதல் படம் நாடோடி மன்னன். இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்காக கண்ணதாசன் தாமதமாக வந்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவரது பாட்டை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிவிட்டார். அவரை தனது பாட்டில் வைத்து பதிலடி கொடுத்துள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை நாளை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.